இன்றைக்கி ஜூபா தான் ஆடப்போகிறோம். நீங்கள் பார்ப்பது பவன் தமிழ் கேமிங். I'ma flex on my ex, flex on the hoe. You still be in my head, so I'ma let you know. ஸோ இப்போ வந்து ஜூபாவில் வந்து குன்ஃபு பாண்டான்னு ஏதோ ஒரு குன்ஃபு பாண்டா அப்டேட் போகுது. ஸோ வந்தோடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாண்டான்னு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து அந்த லியாங் டூவும் ஏதோ ஒருத்தர் டை லங் அப்படின்னு ஒரு கேரக்டரை டிஃபீட் பண்ணும். ஏன்னா அது வந்து பாண்டாக்க இவனுக்கு வந்து இந்த மூவிலே வந்து சண்டை வர்ற மாதிரிலாம் காட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து குன்ஃபு பாண்டா மூவி பார்த்துருந்தா எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ இவனை தான் டிஃபீட் பண்ணோம். ஸோ இப்போ எப்படி ஆடுறதுன்னு பார்த்துன்னு இருக்கோம். சைட்லாம் வந்து பட் ஆனால் டிஃபிகல்ட் ஈஸி தான். இதுக்கு முன்னாடி போன ஒரு அப்டேட் வந்துச்சு, அதெல்லாம் ரொம்ப டஃப்பான அப்டேட்ஸு. பட் ஆனால் இந்த அப்டேட் பரவாயில்ல, ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இவன் நல்லா டிஃபீட் பண்ணிடலாம் இதில் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வேறு இப்போ வந்து அவனுக்கு புதுசாக விட்டுருக்காங்க. பட் ஆனால் இந்த கேரக்டர் ரிலீஸ் ஆகுமான்னு தான் தெரில. இப்போ நான் போட்டல இந்த எமோஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் ஆடிருந்தால் ஓல்டு பிளேஸ்கிட்ட மட்டும்தான் இருக்கும் இந்த ஜூபா எமோட்டு. மிச்சம் யாருக்கிட்டேயுமே இருக்காது. ஸோ நம்ம தான் வந்து இவனை வந்து கில் அடிப்போம்னு நினைக்கிறேன். வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இன்னும் 1 நிமிஷம் 50 செகண்ட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவனை டிஃபீட் பண்ணோம். 10வது வச்சுக்கு காட்சை வேறு போட்டு விட்டானுங்க. ஐயோ, இந்த காட்சே சாவச்சிச்சுன்னு என்ன. சரி, இப்போ போயிட்டு இங்கேருந்து வருவோம். ஆனால் இதில் ஒரு செம்ம டஃப்பான விஷயம் என்னென்னா, இப்போ அந்த 3 பேருமே செத்துட்டோன்னா மேட்ச் முடிஞ்சிச்சு. அதனால் 3 பேரில் ஒருத்தராச்சும் இருக்கணும். ஸோ நான் தான் இதில் முடிச்சிடுவேன். ஏன்னா வந்து நகைக்கிரிச்சு. ஸோ அந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு ஸ்கில் இருக்கும். அதே மாதிரி ஜேடுக்கு வந்து நகைக்கிற மாதிரி ஒரு பவர் இருக்குது. கிட்ட போனாலே ஏதாச்சும் வந்து உரசிடுவோம். அந்த மாதிரி ஒரு பவர்னால நான் இது ஜெயிச்சிட்டேன் அந்த மேட்ச்சில். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீம் மேட்ச் போடலாம். டீம் மேட்ச் போட்டுட்டு என்ன பண்ணன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டோக்கன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிடலாம். டோக்கன்ஸ் வந்து வெறும் குன்ஃபு பாண்டா மட்டும்தான் இருக்குது. மிச்சம் எதுக்குமே டோக்கன்ஸ் இல்லை. சரி பரவாயில்ல. டோக்கன்ஸ் வந்து மற்ற கேரக்டருக்கு கொடுத்துருந்தா நான் ஜேடுக்கு தான். ஏன்னா ஜேடு வந்து பார்த்திங்கன்னா லெவல் 13 பண்ணலாம். பட் ஆனால் இப்போதைக்கு பண்ண முடியாது. இப்போ வந்து ரேங்கிங்கில் வந்து என்னோடய ரேங்கிங் வந்து 10,000 சம்திங் ஏதோ இருக்குது. ஸோ 10,500 கிட்ட வருது. 10,336 ரேங்க்கு கரெக்டாக. பட் ஆனால் அதுவும் போயிடும், ஏன்னா ப்ளேஸ் ஆட போயிடும். ஸோ இப்போ வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன அப்டேட்ஸ்லாம் போகுது எல்லாத்தையும் பார்க்கலாம். குளோபலில் வந்து எங்கேயோ இருக்கேன். இதில் வந்து லோக்கல் ஃப்ரெண்ட்ஸில் 2வது, கிளானில் வந்து 7 எங்கேயோ இருக்கேன். பட் ஆனால் வந்து இந்த கிளான்ஸ்லாம் நல்லாயிருக்கு, மேலே இருக்கிற கிளான்ஸ் தான். பட் ஆனால் அங்கே போக முடியாது நம்மளால். நம்ம இருக்கிற கிளான்லேயே இருந்துக்கலாம். சரி, அடுத்து என்ன பண்ணலான்னா வந்து இந்த என்னடா அது புதுசாக இந்த டோக்கன் மாதிரி இருக்கிறத வச்சுட்டு நம்ம வந்து யாருன்னா ஒரு டோக்கன் கிடச்சா ஒரு கேரக்டர் கண்டுபிடிக்கலாம். பட் ஆனால் பழைய ஜூபா மாதிரி இல்லை, இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து பழையசுலலாம் ஒரு ஃப்ரீயாக இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணதில்லை. அந்த டைமண்ட்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. பட் ஆனால் இதில் அப்படி இல்லை, டைமண்ட்ஸில் அசால்ட்டாக கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டிப்ளேயர் கேம்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து இதில் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு கூட ஆடலாம். பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடுறதுக்கு வாட்ஸ்அப் இந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸு கூட ஆடலாம். ஒரு நல்ல கேம். ஏன்னா இந்த கிராஃபிக்ஸுக்கு அந்த ஒரு நல்ல மல்டிப்ளேயர் கேம் தான் இதுதான். பட் ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு நம்ம ஃப்ரெண்டுக்கும் நமக்கும் 1v1 இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. அப்புறமேட்டு இந்த கேம் வந்து செம்மையாக தான் இருக்குது. பட் ஆனால் என்கிட்ட இருக்க கேரக்டர் வரையும் எனக்கு பிடிச்ச கேரக்டர் ஜேட் தான். ஏன்னா அது வந்து ஒரு க்ளோஸ் ரேஞ்சில் பர்ஃபெக்டாக அடிக்கும், கொஞ்சம் ஸ்பீடாகவும் போகலாம். அடுத்து நல்ல கேரக்டர்னால் நெக்ஸு சொல்லுவேன். ஸ்டார்டிங்லேயே நெக்ஸு இந்த மாதிரி கேரக்டர்லாம் 3 கேரக்டர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நெக்ஸு தானா நல்லாயிருக்கும். இந்த அமௌண்ட் தான் இப்போதைக்கு யாருக்கிட்டே இருக்காது, ஜஸ்ட் ஓல்டு பிளேயருக்கு தான் இருக்கும். பட் ஆனால் இது நான் வந்து ஒரு 7 வருஷம் 8 வருஷம் கிட்ட ஆடுறேன் இந்த கேம்மை. ஸோ அதனால் ஒழுங்காக ஆட முடியல. ஸோ இப்போ வந்து அந்த காடை கில் பண்ணிட்டேன். கில் பண்ண பார்த்தேன். கட்சியில் என்கிட்ட கன் இல்லாத காரணத்தினால் ஒருத்தன் ஓசிக்கில் வச்சிட்டான். சரி விடுங்க, அப்புறமேட்டிங்க ஒருத்தர் இருக்கான். ஐயோ, ஒன்றுமே ஆட முடியல.
கார்டு பாடா இந்த ஒரு கார்டையாச்சும் நான் கில் பண்ணனே மொத்த ஹெச்பி போட்டு. சரி அவன் போய்ட்டு முடிக்கலாம். வாடா வாடி. ஐயோ டே லேக் ஆயிடுச்சுங்க. லேக் ஆயிடுச்சு. ஸோ இருங்க பண்ணுங்க. சரியான லேகு. இன்னும் இந்த ஆங்கிளே வரலங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு ஆடுறதுனால அப்படியா என்னன்னு தெரில. இந்த அமௌண்ட்லாம் என்னன்னே தெரியாது இவனுங்களுக்கு. ஒழுங்காகவே ஆட மாட்டாங்க. ஆனால் என்னன்னு தெரிலங்க, லெவலுக்கு போன வாட்டி நான் குயிட் பண்ணப்போ ரொம்ப அதிகமான எப்படி சொல்கிறது, ரொம்ப லெவல் அதிகமாக இருந்தாங்க. ஸோ இதுலேயும் வந்து கிராண்ட் மாஸ்டர் இதெல்லாம் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் கேம்ஸ்லாம் இருக்குது. இவன் சரி இந்த இவன் பேரே வந்துச்சு. ஆனால் புதுசாக இந்த பாண்டா அப்டேட்டுக்கு தான் நான் எத்தனையோ அதுக்குள்ளே இந்த முடி இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியல. எவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு தெரில நான் ஆனப்பா. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா டஃப் இல்லாத மாதிரி தான் இருக்குது கேமு. எல்லோரும் ஆடுற மாதிரி. சரி அந்த பவர்ஸு ஸ்கில்ஸு எல்லாமே பயங்கரமாக தான் இருக்குது கேம்ஸு. ஸோ எனக்கு ஓரளவு நல்லா பிடிச்சிக்குது இந்த கேம்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நான் பார்த்தப்ப ரொம்ப ஆடவே முடியாத அளவுலாம் டஃப்பாக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஏன்னா அந்த லெவலாம் என்னன்னு தெரில. அப்போ வந்து நான் ஆடுறப்ப 20 அந்த மாதிரி ரேஞ்ச் வரையும் இருந்தாங்க. அப்போ ஆடினேன். அப்போ கூட நடுவில் வந்து ஆடி தான் போனேன். அப்புறமேட்டு இப்போ தான் ஆடுறேன். இப்போ ஆடுறப்ப வந்து இந்த மேட்ச் நம்ம தான் ஜெயிச்சிட்டோம். அங்கே ஒருத்தன் போகிறான். அப்புறம் நான் தான் அடிக்கணும். நான் அங்கே இருக்கான். ஸோ நம்ம இன்சைட் போகாமல் இது வேறு லேக் வேறு அடிக்குது. ஸோ அடுத்த தடவை ஆடுறப்ப ரீஸ்டார்ட் பண்ணணும். முச்சாச்சு விட்றேன் இவனை. நான் தாண்டா முடிப்பேன். டே ஷார்க்கு வேணாண்டா, நான் முடிக்கிறேன்டா. முடிச்சிட்டேன்டா. அவ்வளோதான். இப்போ இந்த மேட்ச் முடிஞ்சிச்சு. அந்த ஷார்க் கிடையாது, என் பேர் ஃபின்னு. இந்த சிங்கம் தான் வந்து டியூக்னால் வந்து 7 கிலோ ஏதோ கில் வச்சுக்கிறான். அவன் தான் வந்து இப்போதைக்கு டாப்பில் இருக்கான். சரி அடுத்து வந்து என்ன பண்ணலான்னா இந்த ஈவெண்ட்டே வந்து இப்போ வந்து பாண்டா அப்கிரேட் பண்ணலாமா இல்லை கொடுக்க தான் நம்ம அப்கிரேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இப்போ வந்து டேரெக்டாக இப்போ என்னென்ன ஈவெண்ட் போகுது, என்னென்ன கேரக்டரோட ரிலீஸ் ஆகிக்குதுன்றத ஒன்று விடாமல் பார்க்கலாம். ஓகே இப்போ வந்து லீக் 1க்குலாம் போகலாம். லீக் 1 போ சீக்கிரம் போ. லீக் 1 ஜாரா கேரக்டர் இருக்கணுமே. இந்த 3 கேரக்டர் நான் சொன்னல, அந்த நெக்ஸு ப்ரூஸு புக்கோ ஏதோ ஒன்று. அந்த கேரக்டரில் வந்து நெக்ஸ் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஜாரா என்னடா ஜாராவே காணும். இந்த கேரக்டர்லாம் இக்ரீஸ் கூட நல்லாயிருக்கும். பட் ஆனால் ஹெல்த்து கம்மியாதுக்கு மிச்சமாதிரி நல்லாயிருக்கும். ஜாராவே இந்த ப்ராக்ரஸ்லேயும் கிடைக்கல. ஜாரா வந்து 3rd லெவலோ 5th லெவல்லையும் இருந்துச்சு நான் பார்த்தப்ப. இப்போ என்ன லெவலில் இருக்குன்னு நீங்கள் நம்ம பார்க்கலாம். இருங்க, ஒருவேளை ஜாரா போயிடுச்சான்னு தெரில. அப்படி போய் எத்தனை பேர் ஜாரா போயிடுச்சுன்னா ஃபீல் பண்ணிடலாம், கமெண்ட் பண்ணுங்கள். ஜாரா இருக்குங்க 10th லெவலில். ஜாரா தான் நினைக்கிற பேர். இருங்க பார்க்கலாம். ஜாரா தாங்க. ஆனால் இதுக்கும் ஹெல்த்து கம்மி. ஏன்னா வந்து இதாலையும் அந்தளவு அடிக்க முடியும். பட் இதுக்கு வந்து ஸ்பீடாக போகலாம், ஹெல்த் ஏற்றிக்கலாம், நிறைய பண்ணிக்கலாம் இந்த கேரக்டரில். சரி அடுத்து இந்த கேரக்டர். இந்த இதுதான் இப்போதைக்கு பாண்டா. இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவு, ஸ்பியரு, பாம் அந்த 3 தான் இருக்குது. அந்த 3த்துலேயும் எந்த மாதிரி ஆடுவான்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இது புது கேரக்டர். புது அப்டேட்டில் வந்து ஃபஸ்ட்டு இந்த கேமில் வந்து பாம், கன், ஈட்டி இதெல்லாம் தான். சரி இப்போ இவனை அப்கிரேட் பண்ணுறதுக்கு போய் டோக்கன் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். டோக்கன் இந்த ஸ்டோரில் கிடைக்குதுமா. ஸ்டோர்லேருந்து அடிக்கும். டெய்லி டீல்ஸில் பாண்டா போ. சரி என் பேர் பாண்டா இல்லைங்க. ஏன்னா வந்து பாண்டா ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கான். அவன் பேர் வந்து ஓலின்னு வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவன் தான் பாண்டா. இது வந்து குன்ஃபு பாண்டா ஈவெண்ட்டுக்கோசம் போன்னு விட்டுருக்காங்க. சரி அடுத்து வந்து இந்த அப்டேட்டு கூட அந்தளவு மோசமாக இல்லை. அந்த ஃப்ளையோ ஏதோ ஒன்று கேரக்டர் வச்சு டிஃபிகல்ட்டி அதிகமாக கொடுத்தானுங்க. அதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. டிஃபிகல்ட்டி ஆர்டில் வச்சு யாருமே ஜெயிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவு டஃப்பாக இருந்துச்சு. நான் ஜெயிக்கல மெயினாக. ஸோ இதில் தான் ஏதோ ஒன்று அந்த டியாலிங்கோ அவனை வந்து டிஃபீட் பண்ணும். ஏன்னா டிஃபிகல்ட்டி ஈஸின்றதுனால. சரி இப்போ வந்து இது ஃபுல்லாக அப்டேட் பண்ணுவோம். பாம்பு, அப்புறம் ஈட்டி, ஸ்பியரு, அப்புறமேட்டு வில்லு, அப்புறம் வில்லு எத்தனை வில்லுடா கொடுக்குறீங்க டேய். அப்புறம் இந்த வில்லை பண்ணிவிட்டு அப்புறம் டேரெக்டாக வந்து பாம் பண்ணிவிட்டு வெப்பன்ஸ். இந்த வெப்பன்ஸ் வந்து எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து பெருசாக இல்லை. நான் வந்து கூல் டவுன் ரிடக்ஷன் எல்லாத்துக்கும் கொடுத்துட்றேன். ஏன்னா வந்து கூல் டவுன் ரிடக்ஷனை வந்து ஸ்பீடாக வெப்பன் ரீலோட் ஆகும் மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்கு.
ஸோ கூல் டவுன் டிடெக்ஷன் கொடுத்துட்றேன். ஏன்னா இப்போ யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா 0 தான் ட்ராபீஸ் இருக்குது, அந்த தைரியம் தான். பட் ஜாடை கண்டிப்பாக கிராண்ட் மாஸ்டர் அடிக்கும். ஸோ இந்த கேம் பிளே வந்து இப்போ தான் ஆரம்பிக்குது. ஸோ ஏன்னா வந்து இவ்வளோ நாள் இந்த அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணது இந்த கேரக்டர் தான். கேரக்டர் எப்படி இருக்குது, அந்த பவர்ஸு எல்லாம் எப்படி இருக்குன்றத மேட்ச்சில் பார்க்கலாம். சோலோ மேட்ச்சு. ஸோ இதில் வந்து சோலோ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இதில் வந்து ரேண்டம் பிளேயர்ஸ் தான் கனெக்ட் ஆவாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த கேரக்டருக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லை நம்மக்கிட்ட. ஸோ அதனால் நம்மளே ஆஹாஹான்னு ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டு போட்டு ஆடுவோம். எவனுமே இல்லை. இந்த என்னடா இது புதுசாக இருக்குது, ஸ்பியரு. என்னடா ஸ்பியராண்டதுக்கும் குண்டாக இருக்குது க்ரீன் கலரில். இங்கே செம்மையாக இருக்குங்க. அது இந்த வில்லு என்னடா எல்லாமே மோமோஸ் மாதிரி இருக்குது. ஒரு வேளை பாண்டா ஈவெண்ட்டுன்னு பாண்டாவோ குன்ஃபு பாண்டாவோ அந்த ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த மாதிரி ஆகிட்டானுங்களா, அடப்பாவீங்களா. நல்லா இருக்குங்க அண்ணா. பட் ஆனால் இது எனக்கு பிடிக்கல, ஏன்னா கொஞ்சம் குழம்போம். ஏன்னா பட் ஆனால் இதுவே இந்த ஈட்டி மட்டும் கொஞ்சம் கீழே பாம்பு வில்லு ஈட்டி மட்டும் இன்சைடு இருந்துன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஆடுறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏதோ ஒன்று. பட் ஆனால் இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ எல்லோரும் ஆடலாம், அந்தளவு பெஸ்ட்டாக இருக்குது. இந்த மேட்ச் கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிக்கிறோம். ஏன்னா இந்த மேட்ச் யார் யார் வருவாங்களே தெரியாது. ஆனாலும் பார்த்திங்கன்னா 13 பிளேயர் தான் இருக்காங்க. எப்படியோ +14 பரவாயில்ல. ஆனால் இந்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிக்கிறோம். யார் அது? டே அவன் வர்றான், டே ஒரு பையன். நான் அவனாச்சும் உனக்கிட்டேன் ஓட்டுறோம். சாரா வர்றான். சாராவது பின்ன லிஜி அட்ரா லிஜியா. இதெல்லாம் அப்போ இந்த கேட்டுறது. பட் ஆனால் இப்போ அதுக்கு பவர் இருக்குமா என்னன்னே தெரில. மொக்க பீஸு. ஒரு காலத்தில் இதுக்கெல்லாம் ஏங்கினேன். பட் ஆனால் இதுங்கால இப்போல்லாம் மொக்கம் தெரிஞ்சது, அது பக்கமே போகிறதில்ல. அதெல்லாம் மொக்கங்க. லிஜி சனியா முக்கால்வாசி எழுத்து காலி பண்ணிடுச்சு. முக்கால்வாசி கூட காலி பண்ணல. நானே பரவாயில்ல எழுத்து ஏற்றினேன் தெரியாதனமாக. எழுத்து கம்மியாக இருக்குன்னு அங்கே எழுத்து லெஜெண்ட்ரி வெப்பன். ஸோ ஒன்று இருக்குது இந்த கேமில் வந்து லெஜெண்ட்ரி கார்டுன்னு இருப்பாங்க ஒருத்தங்க. உங்ககிட்ட வந்து உங்களை டிஃபீட் பண்ணிட்டா நமக்கு வந்து இந்த மாதிரி லெஜெண்ட்ரி வெப்பன்ஸ்லாம் தருவாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோல்டு கலர் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து வந்து இதை கலெக்ட் பண்ணால் கோல்டு ஆகிடுமா? ஆமாங்க, ஓரளவு கோல்டு. லெஜெண்ட்ரிக்கு மட்டும் ஃபுல் கோல்டு ஆகுது. சரி, இப்போ நம்ம வந்து இதோட பவர்லாம் வந்து பயங்கரமாக தான் இருக்குது. பட்டு ஏதோ கொஞ்சம் எப்படி சொல்கிறது தான் வந்து இவன் வந்து நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் வேலைக்கு ஆக மாட்டான். ஐயோ. ஸோ இன்னொன்று இது நம்ம வந்து க்ரியேட்டிவாக ஆடணும் இந்த கேமை. ஏன்னா இந்த கேமில் க்ரியேட்டிவ் வந்து பயங்கரமாக இருக்கும். க்ரியேட்டிவ்னஸ் பார்த்திங்கன்னா வந்து இப்போ வேணா இந்த ஈட்டி தான். எனக்கு இந்த ஈட்டி தான் மட்டும் சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா எனக்கு ஈட்டி கஸ்டமைசேஷனே வரல. ஸோ முடிச்சிடலாம் அவன் என்ன அப்போ தானே 2வது லெவலு. என்ன ஹெல்த்து தான் போகுது. முடிச்சிட்டு மாட்டிக்கினான் ட்ராப்பில். சாவு செத்துட்டான். 2 பேர் தான். நம்ம தான் ஜெயிக்கிறோம். யார் வரா என்ன ஒரு முதலே வந்தாலும் ஷார்க்கே வந்தாலும் பாரு ஹெல்த்தை பாருங்க. ஹெல்த்து நம்ம தான். இங்கே யாரா வந்து அடிக்க போகிறா? ஷார்க்கா முதலையா? முதல்ல வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தான். ஐயோ சொல்லி வாய முடியல முதல்ல. ஐயோ என் பேர் எதோ சொல்லுவாங்க, டான்ஜாலோ என்ன சொல்லுவாங்க, இவன் பேரை என்ன சொல்லுவாங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட் பண்ணுறேங்க. என்ன கேம் போடலான்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. நீங்கள் சொல்கிற கேம் தான் கண்டிப்பாக போடுவோம் நம்ம. ஸோ என்ன கேம்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லுங்கள். ஸோ அவன் பேர் வந்து டை லாங் அப்படின்ற பேரில் அவன் ஆடுறான். சரி, ஹை காய்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண.